ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோடய சண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெசிபி செஞ்சுருந்தேன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே ஆஃப்டர்நூன் என்ன லஞ்ச்லாம் செஞ்சுருந்தேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சண்டே நான்வெஜ் ரெசிபி சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன ரெசிபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுறேன்னு தெரியும். இன்றைக்கி மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் எக் தோசை தான் செஞ்சுருந்தேன். நான் சனிக்கிழமை ஈவினிங்கே தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். மாவும் நல்லா புளிச்சிருச்சு. நைட்டு மாவு வெளியே வச்சுட்டேன் புளிக்கிறதுக்காக. நல்லா புளிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிறேன். நான் ஒரு 4 கரண்டி மாவு மட்டும் எடுத்துக்கிறேன். மாவு நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே உப்பும் சேர்த்து கலந்து வச்சிடலாம். நான் தோசைக்கு மாவு கரைச்சி வச்சாச்சு. நான் இன்றைக்கி தோசைக்கு சைடிஷ் கார சட்னி தான் செய்கிறேன். இந்த கார சட்னி வதக்காமல் செய்கிறது. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு, காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் தக்காளி பூண்டு புளி காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்தாச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னி இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அது வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். கொத்தமல்லி சேர்த்துட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. தோசை சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி முட்டை தோசை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கும் எக் தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டையை நல்லா இந்த மாதிரி 4 பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு எடுத்து 4 பக்கம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும். நம்ம முட்டைக்கு தான் உப்பு சேர்த்துருக்கோம். இது கூடவே கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ரொம்ப காரமாக இருக்காது. இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக வேணால் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துறதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கார சட்னி, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார சட்னி சேர்த்துட்டு 4 பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். 4 பக்கம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இதை இப்போது தோசை திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பக்கம் நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் தோசையை எடுத்துடலாம். சுவையான முட்டை தோசையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை தோசைக்கு நம்ம சைடிஷாக கார சட்னி செஞ்சுருக்கேன். இதுக்கு கார சட்னி தேங்காய் சட்னி எதுனாலும் சாப்பிட்லாம். தோசை அவ்வளோ முருகலாக இருந்துச்சு. டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி முட்டை தோசை தான் செஞ்சுருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கோபி 65 செய்யலான்ட்டு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு 1/4 பாகம் தான் எடுத்திருந்தேன். இது கூடவே சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி நல்லா காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சுடு தண்ணியில். இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால பூச்சி இருந்தாலும் வந்துடும். காலிஃப்ளவரும் கொஞ்சம் வெந்து பொரிக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். எக் கிரேவி செய்கிறதுக்கு 3 முட்டையை வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் காலிஃப்ளவரை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சுடு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துடலாம். 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன்.
1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஜலிச்சு எடுத்துட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ரொம்ப காரம் இருக்காது. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போவே தண்ணி சேர்த்துடக்கூடாது. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து நிறைய மாவு சேர்க்கலை. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மாவு நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கணும். இதில் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்க்கணும். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். கடலை மாவு அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வரும். ரெண்டையும் நல்லா ஜலிச்சு எடுத்துட்டதுக்கப்புறம் இது கூடவே காரத்துக்கு இன்னும் 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து காரம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவு திருப்பியும் சேர்த்துக்கிட்டேன். நான் 2வது வாட்டி மாவு மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காம தான் கலந்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆயிரும். இந்த மாதிரி ட்ரையாக கலந்து எடுத்துக்கணும். அப்போ தான் மாவெல்லாம் நல்லா கோட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணும் போதும் உதிராது. எக் கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பட்டை 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே வதக்கிட்டு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பேஸ்ட்டாக. தக்காளி சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கறதுனால கிரேவி நல்லா திக்காக இருக்கும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி, பட்டை, கிராம்பு சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இது அப்படியே ஆறட்டும். ஆறிட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஜீரா ரைஸ் செய்கிறதுக்கு நான் 3/4 அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ்லனா நம்ம நார்மலாக செய்கிற வீட்டில் சாப்பாட்டு அரிசியே எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும் இல்லை. அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே கிரேவியும் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சோம்பும் பிரியாணி இலையும் நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா தக்காளி மறுபடியும் சேர்க்க வேணாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இந்த கிரேவி கூட கொஞ்சமாக பட்டாணி சேர்க்க போகிறோம். நான் 1/2 கப் அளவு பட்டாணியை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் பட்டாணியை வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் வதக்கி வச்சுருந்தோம்ல, அந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை தான் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் வதக்கிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பட்டாணி வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம பட்டாணி கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஜீரா ரைஸும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன்.
1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் ரைஸை சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஜீரா ரைஸ் பிரியாணி எது செஞ்சாலும் அகலமான பாத்திரத்தில் செய்யுங்க. குக்கராக இருந்தாலும் அகலமான பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் நல்லா உதிரியாக வரும். பாஸ்மதி ரைஸ் சேர்த்துறதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கலக்கக்கூடாது, அரிசிலாம் உடஞ்சிரும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி அளவு 1.5 சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா ரைஸ் குழஞ்சிரும். தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்துட்டதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு நாள் கலரி விட்டுக்கோங்க. நான் முட்டையை வேக வச்சு தோல் எடுத்து வச்சுட்டேன். முட்டையும் சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்க்கும் போது 4 பக்கம் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. 4 பக்கம் இந்த மாதிரி லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலாவும் முட்டையில் இறங்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். முட்டையை சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த கிரேவியில் நம்ம உருளைக்கிழங்கு கூட ஒன்று வேக வச்சுட்டு மசிச்சு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்க்கலை. முட்டையை நல்லா கலரி விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்க்கும் போது இன்னும் நல்லா காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. சுவையான முட்டை பட்டாணி கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஜீரா ரைஸ்க்கு. நான் இது கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி என் ஸ்டைலோட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும் போது எப்போவுமே காலிஃப்ளவர் ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவெல்லாம் நல்லா ஃபுல்லாக காலிஃப்ளவரில் கோட்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்லா மொறுன்னு இருக்கும். இதில் கடலை மாவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கடலை மாவு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வரும். கடலை மாவு ஸ்மெல் வரும். அதே மாதிரி நம்ம மைதா மாவும் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். நான் இதில் அரிசி மாவே சேர்க்கல. நல்லா மொறுன்னு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. கார்ன்ஃப்ளவர் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தேன். 2 பக்கம் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கம் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் நான் செஞ்ச மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்கள் காலிஃப்ளவர் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மாவும் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மாவு எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு கம்மியாக இருந்துச்சுன்னா வெறும் காலிஃப்ளவர் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிறதும் நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். மாவு மிக்ஸ் பண்ணும்போது கூட தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் மாவு எதுவுமே ஒட்டாமல் நல்லா உதிரியாகிடும். ஃப்ரை பண்ணும்போது நல்லா ட்ரையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறிட்டதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 மணி நேரம் ஊறிட்டதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு டைமில் நான் ஒரு அரை மணி நேரமாக தான் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா பிடிச்சி டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலிஃப்ளவர் 65யும் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா மொறுன்னு மசாலாவும் கரெக்டாக இருந்துச்சு. இன்றைக்கி சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஜீரா ரைஸ், எக் கிரேவி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு.
நான் செஞ்ச மாதிரி எக் கிரேவி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டாணி போட்டு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு காலிஃப்ளவர் 65. இன்றைக்கி சண்டே லஞ்ச் ரெசிபி வந்து ஈஸியாக தான் செஞ்சுருந்தேன். ஜீரா ரைஸ், எக் பட்டாணி போட்டு கிரேவி செஞ்சுருந்தேன். அது கூடவே காலிஃப்ளவர் 65. இன்றைக்கி உங்கள் வீட்டில் லஞ்ச் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவும் நம்ம நான்வெஜ் செய்கிறத விட இந்த மாதிரி வெஜிடேரியன் செஞ்சு சாப்பிட்டா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இது கடையில் வந்து கோபி 65ன்னு கூட சொல்லுவாங்க. நான் செஞ்ச மாதிரி ஒரு தடவை கோபி 65 செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு தான் வேக வச்சு கொடுக்கலான்ட்டு சக்கரவள்ளி கிழங்கும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருந்தேன். 2 வந்து ரொம்ப நல்லா பெருசாக இருந்துச்சு, 1 வந்து சின்னதாக இருந்துச்சு. சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 பக்கம் கட் பண்ணிவிட்டு குக்கரில் தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் உப்பு எதுவுமே சேர்க்க வேணாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு சூப்பராக வெந்துருச்சு. சக்கரவள்ளி கிழங்கை நீங்கள் குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப குண்டாக இருக்க கிழங்கு வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 1 விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. இதை இப்போ நான் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு எடுத்து இந்த மாதிரி 4 பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து 4 பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மிளகுத்தூளும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்குல ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் சேர்த்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கிழங்கு வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப சத்து. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளெயினாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி மிளகு உப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் செமையாக இருக்கும். இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சண்டே மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஎஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஎஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.